காலை வணக்கம் எல்லாருக்குமே. நான் தான் விஜய் கணேஷ்கா. அப்பாவை இவ்வளோ வருஷமாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்த இன்டர்வல் பிளாக்கில் நான் சொந்தமாக அடி வாங்கி ரத்தம் ஒன்று பண்ணியிருக்கேன். எல்லாமே நாளைக்கு வந்து அப்பா பேரை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் எங்கள் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சார்னால தான் இன்றைக்கி நான் இங்கே ஹீரோ அறிமுகமாக இருக்கேன். உங்கள் வீட்டு பையனாக நினச்சி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ரொம்பவே ஒரு தைரியமான ஒரு ஆள். என்னுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் சூரியகாந்தன், மிஸ்டர் கார்த்திகேயன் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ். இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு நானும் என் குடும்பமும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட என் பையன் 6 வருஷம் வாய்ப்பு கேட்டு பல கம்பெனிக்கு போயிருக்கான். ரவிக்குமார் வந்து ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி நியூ ஃபேஸ் வச்சு அவர் எடுக்கிற மாதிரி இருக்குது, என் பையனுக்கு ஒரு கதை கேட்டு வச்சுருக்கேன், நல்லா இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். இல்லை சார், அந்த ப்ரொடியூசர் இப்போ படம் எடுக்கலையாம், நானே 2 படம் எடுக்கிறேன். கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம், ஆண்ட்ராய்டு கொஞ்சம் பண்ண ஒரு மலையாள படம் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதை எடுக்கிறேன், இன்னொரு படம் எடுக்கிறேன். நான் உங்கள் இப்போ சொன்ன அந்த கதையை வேணால் அனுப்புங்க, நான் கேட்குறேன், நானும் இப்போ இன்னும் நல்லா இருந்ததுன்னா நான் எடுக்கிறேன், அந்த படத்தை நானே எடுக்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் அந்த கதையை அனுப்பி வச்சேன். அவர் கேட்டார், அவருக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அது பையனை பார்த்துட்டு பையன்கிட்ட ரவிக்குமார்ட்ட சொன்னேன், பையன் ட்ரெயின் ஆகிருக்காங்க, ஃபைட் கற்றுட்ருக்கான், டான்ஸ் கற்றுட்ருக்கான், ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட 6-7 வருஷம் டான்ஸ் கற்றுட்ருக்கான், இப்போ கலைராணி மேடம்கிட்ட ஆக்டிங் கற்றுட்ருக்கான், நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்காம, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சார், இவனை நான் தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அவனை குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன், படிக்கிற சார் சொன்னார். அவருக்கு அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் அந்த கதை கேட்டு ஓகே பண்ண அந்த டைரக்டர் பூஜைக்கு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஊருக்கு போயிட்டார். அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. கடைசியில் என்ன பண்ணேன், ரொம்ப சென்டிமெண்ட்டாக நானும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஐயோ, ஃபஸ்ட்டு படமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் பட் ரவிக்குமார் ரொம்ப தைரியம் சொன்னார், சார் இந்த படத்தை நான் தான் சார் எடுக்கிறேன், இந்த டைரக்டர் போனால் போயிட்டு வந்து வேறு டைரக்டர் வச்சு படம் பண்ணுவோம் சார், வேறு கதையை இது பண்ணுவோம், என் அசிஸ்டன்ட் 2 பேர் இதில் கூகுள் குட்டப்பால் டைரக்டர் ஆக்கியிருக்கேன், இந்த படத்துலேயும் 2 அசிஸ்டண்ட்டை டைரக்டர் ஆகிறேன் சார் சொல்லி இந்த மாதிரி சூரியகதிர் கார்த்திக் 2 பேர் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் கதை கேட்டோம். இந்த கதை எங்களுக்கு கேட்ட கதையில் இந்த கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது, நீங்கள் செகண்ட் ஹாஃப் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கதை கேட்டு பிடிச்சி ரவிக்குமார் ஓகே சொல்லி நானும் எனக்கும் பிடிச்சி போய் ஓகே பண்ணி, அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்ச பிறகு தான் நான் ஃபஸ்ட்டாகவே தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நான் ஒரு ஃபாதராக இல்லாமல் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். எனக்கு எப்படி நான் படம் பண்ணும்போது என்னை பற்றி கான்ட்ரவர்சி அதிகமாக வராது. நான் இண்டஸ்ட்ரியில் ஒழுக்கமாக இருந்திருக்கேன், என் பையனும் அதே மாதிரி ஒழுக்கமாக இருந்திருக்கேன். எல்லோரும் ஷூட்டிங் டைமில் ஃபஸ்ட்டு அவன் தான் போவான். எல்லோரும் சொல்லுவாங்க, எர்லி டைமுக்கு கரெக்டாக வந்துடுவான், 7 மணி ஷூட்டிங்னா 6 மணிக்கு மேக்கப்போட ஸ்பாட்டில் இருப்பான். அந்த மாதிரி சின்சியராக இருந்திருக்கான். எல்லாரும் அதை டைரக்டருக்குள்ள எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கார்த்திக்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார், நல்லா பண்ணுறாரு சார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த வேலை ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். டைரக்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, இந்த நல்ல படத்தில் பையனை யூஸ் பண்ணதுக்கு. ப்ரொடியூசர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு குடும்ப சார்பாகவும் என் சார்பாகவும் ரொம்ப நன்றி. தைரியமாக அந்த முயற்சியில் இறங்கியிருக்காரு. நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். எப்படி என்ன சப்போர்ட் பண்ணி இவ்வளோ கிட்டத்தட்ட 34 டைரக்டர் ஆகி 34 வருஷம் ஆச்சு. என்னுடைய பழைய நண்பர்கள்லாம் பல பேரை இன்றைக்கி சந்தித்தேன், பத்திரிகை நண்பர்களை. அவங்க பாராட்டினாங்க, பையன் நல்லா பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப, நான் என் படம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேஷுவலாக இருப்பேன். நான் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அசோசியேஷனில் 3 தடவை பிரசிடெண்ட்டாக இருந்தேன். எலெக்ஷனுக்கு போகும் கேஷுவலாக இருப்பேன். எதுக்காகவும் நான் வந்து பரீட்சை எழுதிட்டு நான் கவலையே படப்பட்டேன், நான் பாஸ் ஆகிரும்னு எனக்கு தெரியும். அது மாதிரி என் பையனும் அப்படி தான், பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் படிப்பேன், நான் கவலையே பட்டதில்லை. பட் நல்ல மார்க் 95% மேலே மார்க் வாங்கிடுவான். 10th மேத்ஸ்லாம் சென்டம் வாங்கியிருந்தான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த படத்துலேயும் அவன் சென்டம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பாப்பா வெயிட் அண்ட் சி. ரசிகர்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. நன்றி சார். ஒரு நிமிஷம் எங்கள் V4 மீடியா சார்பில் எங்கள் கதாநாயகன் விஜய் கணேஷ்காக்கு இந்த பொன்னாடு.